சுரேஷ் சாலேவின் மனைவி மனோரி சாலே மற்றும் அவருடைய 2 பிள்ளைகளையும் மர்ம நபர் ஒருவர் இப்போது இரவு பகலாக பின்தொடர்ந்து வருகின்றார் என்ற செய்தியை சுரேஷ் சாலேவுடைய மனைவி இப்போது ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது தொடர்பாக முறைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சுரேஷ் சாலேவுடைய தொலைபேசி மற்றும் மடி கணனி தொடர்பாகவும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் ஜோசித ராஜபக்சவை கடற்படையிலே இணைத்துக் கொண்டது, அதிலும் மிக உயரிய பதவியை வழங்கினார் என்ற அடிப்படையிலே விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கர்ணகொட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் 2 அழைப்புகளையும் இப்போது தட்டி கழித்திருக்கின்றார் வசந்த கர்ணகொட. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். சுரேஷ் சாலே தொடர்பாக பல தகவல்கள் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டேதான் இருக்கின்றது. அதிலும் சுரேஷ் சாலேவுடைய உடல்நிலை தொடர்பாக எதிரணியினர் அல்லது சுரேஷ் சாலேவை காப்பாற்றுவதற்காக இப்போது ஒரு பெரும் நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. அந்த நாடகத்திலே முதலாவது வகிபாகம் என்று பார்த்தால் சுரேஷ் சாலேவுடைய மனைவி மனோரி சாலே, இரண்டாவது என்றால் உதய கம்மன்வல, சரத் வீரசேகர, திலிப் ஜெயவீர, விமல் வீரவம்ச என்று எல்லோருமே இந்த நாடகத்திலே, அதாவது சுரேஷ் சாலேவை மீட்கின்ற நாடகத்திலே மிக முக்கியமான பங்காற்றி வருகின்றார்கள். ஆனால் ராஜபக்சக்கள் தரப்பு வாயோடு வாய் பொத்திய நிலையிலே காணப்படுகின்றது. நாங்கள் ஒன்றும் கதைக்கவில்லை, ஆனால் எங்களுடைய கைகால்களாக செயற்படுகின்றவர்களெல்லாம் கதைப்பார்கள் என்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் இடம்பெற்று வருகின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு சுரேஷ் சாலேவுடைய தொலைபேசி மற்றும் லேப்டாப் மடிக்கணனிகள் சிக்கி கிடைத்திருக்கின்றதாம். இருந்தாலும் சுரேஷ் சாலேவிடமிருந்து அதனுடைய கடவுச்சொற்கள் பாஸ்வேர்ட் இன்னும் கொடுக்கப்படவில்லை. எனவே அவை கிடைத்தால் தான் அவருடைய தொலைபேசி மற்றும் அவருடைய மடிக்கணனியிலே என்னென்னலாம் இருக்கின்றது என்ற விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல புலனாய்வு தகவல்கள் சார்ந்து அவர் அதாவது இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த போதும் அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த போதும் பல புலனாய்வு தகவல்கள் குறித்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலாக இருக்கலாம் அல்லது அதற்கு முன்னர் இடம்பெற்ற பல புலனாய்வு தகவல்கள் குறித்து இதிலே உண்மைகள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றளவும் சுரேஷ் சாலே அதனுடைய கடவுச்சொற்களை சொல்லவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இப்படி இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் சுரேஷ் சாலேவுடைய மனைவி மனோரி சாலே ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அவர் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்த போது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். தன்னையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் 20 வயது மதிக்கத்தக்க மகன் மற்றும் 17 வயது மதிக்கத்தக்க மகளையும் யாரோ ஒருவர் திடீரென பின்தொடர்கின்றாராம். மர்ம நபர் ஒருவர் பின்தொடர்ந்து வருகின்றார். அதுவும் அவர் சிவில் உடை தரித்த சாதாரண உடையிலே இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரி தான் என்பதை அவர் இப்போது போட்டுடைத்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு. தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தானாக இருக்கலாம், எங்கே செல்கின்றேன் என்பது புகைப்படம் எடுக்கப்படுகின்றது அல்லது காணொலி எடுக்கப்படுகின்றது அவரினால். இது கடும் அச்சுறுத்தலாக எங்களுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே சாட்சியங்களை பாதுகாக்கின்ற தேசிய ஆணைக்குழுவுக்கு இந்த முறைப்பாட்டை வழங்கி இருக்கின்றார் சுரேஷ் சாலேவுடைய மனைவி மனோரி சாலே. எனவே எங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விட்டது. மர்ம நபரொருவர்களை பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக புகைப்படம் காணொலி எடுத்து வருகின்றார். இது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரி தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் எங்களை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாம் இப்போது கேள்வி எழுப்பி அந்த சாட்சிகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்புக்கு தேசிய ஆணைக்குழுவுக்கு அவர் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருப்பது மாத்திரமல்லாமல் ஊடக சந்திப்பிலும் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சுரேஷ் சாலேவுடைய மனைவி. எனவே எங்களுக்கு ஆபத்து இருக்கின்றது, எங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் சொல்லியிருக்கின்றார். என்னுடைய கணவருக்கு உள்ளே உயிருக்கு ஆபத்து, எங்களுக்கு இப்போது வெளியில் கூட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்ற அடிப்படையிலான கருத்தை சுரேஷ் சாலேவுடைய மனைவி தெரிவித்து பெரும் பரபரப்பை இப்போது ஏற்படுத்தி இருக்கின்றார். இது மாத்திரமல்லாமல் சுரேஷ் சாலேவுடைய மனைவி நாளுக்கு நாள் அவருடைய கணவனை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு பொய்களாக விட்டு வருகின்றார் என்பதும் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சுரேஷ் சாலேவை சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வர அவர் ஒரு நாடகம் ஆடினார். அந்த நாடகம் வெற்றி பெற்று இப்போது அவர் சிறையிலிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டார். இப்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையிலிருந்தும் வெளியே கொண்டு வர ஒரு நாடகம் ஆடப்படுகின்றது. அது வெற்றி பெறுமா என்பது ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஜோசித ராஜபக்ச கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். எதற்காக ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டார்? கடந்த 2006ஆம் ஆண்டு கால பகுதியிலே அவர் கடற்படையிலே மிக உயரிய பதவிக்கு நியமிக்கப்பட்டாராம். 2ஆம் லெப்டினன்டாக நியமிக்கப்பட்டார். ஆனால் எந்த விதமான தகுதியும் அவருக்கு இல்லை, தகமைகளும் இல்லை என்றும் அனுபவமும் இல்லை. அப்படி அனுபவம் தகமை இருந்தவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுக்கப்படும். இருந்தாலும்
மஹிந்த ஜனாதிபதியாக இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பல சட்டதிட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதாம். கடற்படையினுடைய பல சட்டதிட்டங்கள் அதிலே மாற்றப்பட்டு கல்வி தகமை தொடர்பான பல குளறுபடிகள் செய்யப்பட்டு தான் ஜோசித ராஜபக்ச உள்ளே கொண்டு செல்லப்பட்டு உயரிய பதவிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அப்படித்தான் கொண்டு செல்லப்பட்டாரா என்று பார்க்கின்றது அதைவிட மிக மோசமான வேலை. உயரிய அதிகாரிகள் மாத்திரம் செல்லக்கூடிய அல்லது அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் மாத்திரம் செல்லக்கூடிய இந்த இங்கிலாந்தினுடைய பிரிட்டிஷ் ராயல் நேவி என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானியாவுடைய ரோயல் கடற்படை பாடநெறி பயிற்சி பாடநெறி ஒன்றுக்கு சென்றிருக்கின்றாராம் இந்த ஜோசித ராஜபக்ச. அதோடு உக்ரைனுக்கும் சென்றிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த விடயங்களுக்கெல்லாம் அனுபவசாலி தகமையுடையவர் தான் செல்ல வேண்டும். ஆனால் இவை எதுவுமே இல்லாமல் ஜோசித ராஜபக்ச சென்றிருக்கின்றார். 22.5 மில்லியன்கள் வரை இதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இது அரச நிதி என்பதும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் விசாரணைகள் இடம்பெற்று அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பாக இன்னும் ஒரு மிக முக்கியமான சந்தேக நபரையும் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் விசாரணைக்கு அழைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அப்போதைய கடற்படையினுடைய தளபதியாக இருந்த வசந்த கர்ணகுட பல சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர். கொழும்பு உட்பட அதனை சூழவுள்ள பல பகுதிகளிலே 11 தமிழிளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கிலே மிக முக்கியமானவர் இந்த வசந்த கர்ணகுட. பல கொலை சம்பவங்களிலே பின்னணியிலே இருந்து செயற்பட்டிருக்கின்றார் இந்த வசந்த கர்ணகுட. இப்படியான வசந்த கர்ணகுடவை விசாரணைக்கு வரும்படி அழைத்திருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர். குறிப்பாக கடந்த 16ஆம் திகதி அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அதாவது ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்படுவதற்கு முதல் நாள் தான் இந்த வசந்த கர்ணகுட விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு தனக்கு கடிதம் கிடைக்கவில்லை, எனக்கு இன்னும் கடிதம் வரவில்லை என்று ஏமாற்றிக்கொண்டு அந்த விசாரணைக்கு செல்லவில்லையாம். உடனடியாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இன்னும் ஒரு நாள் கொடுத்து அதுதான் இன்றைய நாள் 22ஆம் திகதி அவருக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. மீண்டும் வந்து நீங்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று. ஆனால் இன்றும் அவர் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கின்றார். இன்றைய தினமும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாகவில்லையாம் இந்த வசந்த கர்ணகுட. இதான் ஒரு மிக முக்கியமான விடயம். காரணம், இழுத்தடிப்பு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த வசந்த கர்ணகுட இழுத்தடிப்பு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். இதற்கு முன்னர் கோட்டா செய்திருந்தார், மஹிந்த செய்தார், மஹிந்துடைய மனைவி செய்தார். இப்போது வசந்த கர்ணகுட அந்த வேலையை செய்து வருகின்றார். ரணில் விக்ரமசிங்கவும் பல முறை இழுத்தடிப்பு செய்தான். பின்னர் ரணில் விக்ரமசிங்கை கையை கட்டி இழுத்து சென்றிருந்தார்கள், கைது செய்து இழுத்து சென்றிருந்தார்கள். இதே போன்று வசந்த கர்ணகுடவும் இப்போது இழுத்தடிப்பு செய்கின்றார். காரணம், எந்த விதமான தகுதியும் அதாவது தகமையும் இல்லாமல், தகமை அந்த உயரிய பதவி நிலைக்கு செல்வதற்கான தகமை இல்லாமல் ஜோசித ராஜபக்ச அனுபவமும் இல்லாமல் கடற்படையினுடைய 2ஆம் லெப்டினண்டாக நியமிக்கப்படுகின்றார். யாருக்கோ செல்ல வேண்டிய பதவி தட்டி பறிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் யாரோ ஒருவர் இந்த பிரித்தானியாவினுடைய ரோயல் கடற்படையினுடைய பாடநெறி பயிற்சிக்காக, அந்த பல்கலைக்கழக பாடநெறி பயிற்சிக்காக செல்ல வேண்டிய ஒருவருடைய அந்த உரிமையும் தட்டி பறிக்கப்பட்டு அந்த இடத்திற்கு ஜோசித ராஜபக்ச கொண்டு செல்லப்படுகின்றார். அதுவும் அரச நிதியும் 22.5 மில்லியன்கள் வரையிலே செலவழிக்கப்படுகின்றது. இதன் பின்புலத்திலே இந்த கடற்படையினுடைய தளபதியாக இருந்த வசந்த கர்ணகுட இருக்கின்றார். அவருடைய தலையீடு இல்லாமல் எதுவும் நடக்காது என்ற அடிப்படையில் தான் வசந்த கர்ணகுடவை விசாரிப்பதற்கு வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கடற்படை தளபதிக்கு தெரியாமல் அங்கே எதுவும் நடக்காது. அப்பா ஜனாதிபதி என்ற காரணத்தினால் பல ஓட்டுமாட்டுகள் இடம்பெற்றிருக்கிறது, பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது சட்டத்திலே. அந்த மாற்றங்களை வசந்த கர்ணகுடவுடைய உத்தரவோடு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வசந்த கர்ணகுட தான் வசந்த கர்ணகுட அருகிலே இருக்கின்றார். ஜோசித ராஜபக்ச அருகிலே மஹிந்த ராஜபக்ச ஜோசித ராஜபக்சவை அந்த கடற்படையினுடைய உயரிய அதிகாரி பதவிக்கு வரவேற்கின்றார். அந்த ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. எனவே அது தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை மாட்டேன் அல்லது வர முடியாது என்ற அடிப்படையிலே அவர் மீண்டும் இழுத்தடிப்பு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இனி ஒரு முறை அவர் விசாரணைக்கு சென்றால் ஒருவேளை கைது செய்யப்படலாம் என்பதும் மிக முக்கியமான விடயம். வசந்த கர்ணகுடவும் கைது செய்யப்படலாம் ஜோசித்த போன்று என்ற அடிப்படையிலும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதனால் தான் அவர் அதனை தவிர்த்து வருகின்றார் என்ற செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.